தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற உரையாடல் தொடர் இதுவரை இடம்பெற்றது. அந்த அகண்ட தலைப்பின் கீழ் இவ்வாரத்திலிருந்து நாங்கள் ஈழத்து தமிழ் புலமைத்துவ ஆளுமைகள் என்ற உபதலைப்பின் கீழ் உரையாட இருக்கிறோம். இந்த தலைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு உள்ள சில பல காரணங்களுள் ஒன்று, காப்போதா உயர்தரம் கற்கிற மாணவர்கள் சிலர் நாங்கள் பழந்தமிழ் இலக்கிய வரலாறுகளில் அதிக நேரம் செலவிட்டிருக்கிறது போல இந்த ஈழத்து தமிழ் புலமைத்துவ ஆளுமைகள் பற்றியும் சொன்னால், உரையாடினால் தங்களுக்கு ஒரு பரீட்சை நோக்கில் பேருதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதிலே உள்ள நியாயப்பாட்டை நாங்களும் மனங்கொண்டு இம்முறையிலிருந்து ஈழத்து தமிழ் புலமைத்துவ ஆளுமைகள் என்ற பரப்பை கவனிக்க இருக்கிறோம். ஒரு முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், அகண்ட தமிழ் வழங்கும் நிலத்தில் ஈழம் ஒரு கூர். இன்னொரு விதமாக சொல்லுகிறதா என்றால், ஈழமண்டலம் எங்களுடைய இலக்கியங்களே அப்படியே சொல்லப்பட்டது. சோழமண்டலம் போல, பாண்டி மண்டலம் போல, சேரமண்டலம் போல ஈழமண்டலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அடையாளம் காட்டப்படுவதற்கு ஒரு வலுவான காரணமும் நியாயமும் இருக்கிறது. இந்த ஈழமண்டலம் தமிழகத்திலிருந்து கடலால் பிரிக்கப்பட்டு தனி தீவாக இருந்து வந்திருக்கிறது. இந்த தீவை தெற்கேயும் மலையகத்திலும் சிங்கள மன்னர்களும், வட பெரும்பாகத்தை தமிழர்களும் ஆண்டு வந்துள்ளனர். இந்த தமிழ் மக்கள் இங்கு செறிந்து வாழ்ந்து காலத்துக்கு காலம் குடியேறியதும், சோழ மன்னர்கள் காலத்தில் நடந்த படையெடுப்புகளின் போது இங்கு வந்த தமிழ் கேரள போர் வீரர்கள் சிலராவது இங்கே தங்கி இதை தாயகமாக்கியதும் ஆன சில பண்பாட்டு கூறுகள் ஈழமண்டலத்தில் சுவரி இருக்கின்றன. தமிழகத்திலிருந்து பிரிந்து தனித்து இருக்கிறபடியால் ஈழமண்டல தமிழ் சற்று வித்தியாசமாக ஒலிக்கும். நாங்கள் பெரும்பாலும் தமிழகத்திற்கு போன வேளைகளில் பல தடவை போயிருக்கிறேன். போன வேளைகளிலே நாங்கள் கடைகளிலே, ஹோட்டல்களில் போய் உரையாடும் பொழுது, பெருசாக இல்லை, உரையாடும் பொழுது அங்கே வருகிற பரிசாரர்கள் எங்களை பார்த்து கேட்கிறவர்கள், சார் நீங்கள் கேரளாவா? இன்னொரு முறை கோவையில் செம்மொழி மாநாட்டுக்கு போய்விட்டு மாநாடு முடிய நான் திரும்புகிற அன்று மாலை கோவை நகரை சுற்றி பார்த்து என்னோடு வந்த என்னுடைய மனைவி, ஒரு மாணவி, இப்படி சுற்றி பார்த்து ஒரு இடத்துல தேநீர் பருக ஆசைப்பட்டேன். அங்கே போய் சொன்னேன், தம்பி, அந்த பரிசாரகனுக்கு, தம்பி அளவான சீனி போட்டு 3 தேநீர் கொண்டு வா. இந்த பரிசாரகன் போக மற்றவன் அடுத்தவன் வந்து அடுத்த மேசைக்கு பணிபுரிந்து கொண்டிருந்தவன் வந்து கேட்டான், சார் நீங்கள் சிலோனா கொழும்பான்னு கேட்டான். மற்றவன் திரும்பி வந்து கேட்டான், இவர் சிலோனன்றது உனக்கு என்னென்று தெரியுமா? அவன் சொன்ன மறுமொழி என் காதில் இன்னமும் ஒலிக்கிறது.
அவர் பேசுகிற தமிழ் சுத்திகரிக்கப்பட்ட தமிழடா. நான் பேசுகிற தமிழை பற்றி அந்த அயலகத்திலே தமிழகத்திலே கிடைத்த அதிகபட்ச அங்கீகாரமும் பாராட்டுரையும் என்று அதை நினைவில் வைத்திருக்கிறேன். இது சாதாரணமாக நடக்கிறது. இந்த பண்டிதமணி ஒருமுறை எழுதியிருந்தார், அகண்ட இந்திய பண்பாட்டில் அல்லது அகண்ட தமிழ் பண்பாட்டில் ஈழநாடு அந்த முனையில் இருக்கிற ஒரு சிறு துளி. ஆனாலும் இது தனக்கென்ற அடையாளத்தை பேணி வந்திருக்கிறது. இந்த அடையாளத்தை வழங்குகிற பேசுகிற மொழியால், மேற்கொண்டிருக்கிற வாழ்க்கையால், தொழிலால், பண்பாட்டாலும், சமய அனுஷ்டானங்களாலும் இது தன்னை தனித்துவமானதாக நாட்டியிருக்கிறது. இந்த நிலைமை நெடுங்காலம் இருந்த நிலையில் அந்நியர் வருகைக்கு சற்று முன்னர் பார்த்தோமானால், இங்கே பேராசிரியரும் ரமேஷும் இதை பற்றி விரிவாக சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அந்நியர் வருகைக்கு முன்பு இங்கே ஒரு தமிழ் அரசு இருந்தது நல்லூரில். நல்லூரில் இருந்து சற்று தூரத்திலே நாயன்மார்கட்டு என்ற இடத்திலே அங்கே ஒரு தமிழ் சங்கம் இருந்ததாக சொல்லுகிறார். அந்த சங்கத்து புலவராக வீற்றிருந்தவர் அரசகேசரி. இந்த அரசகேசரி யார் என்றால், 15ஆம் நூற்றாண்டிலே நல்லூரை தலைநகராக கொண்ட ஆண்ட சிவராஜசேகரனுடைய மருகன் தான் இந்த அரசகேசரி. அவர் அரச நிர்வாகத்தில் பதவியில் பெரிய நாட்டம் கொள்ளவில்லை. அவர் வடமொழியும் தென்தமிழும் தேர்ந்த பெரும் புலவராக இருந்தார். அவர் வடமொழி காவியமாகிய ரகுவம்சத்தை தமிழாக்கியவர் என்றும் நினைவிலே போற்றப்படுகிறார். எனவே எங்களுடைய தமிழ் புலமை, ஈழத்து தமிழ் புலமை ஒரு விதத்தில் அரசகேசரியிலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லலாம். வேறு சிலர் ஈழத்து பூதந்தேவனார் என்ற புலவரிலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லுவார்கள். ஆராய்ச்சி பரப்புக்கும் அறிவு யுக்திகளுக்கு மட்டியபடி அதை சொல்லலாம். ஆனால் எங்களிடம் இப்படி ஒரு தலைநகருக்கு அண்மையில் ஒரு ராசதானி இருந்தது, அதற்கு மேலே ஒரு தமிழ் சங்கம் இருந்தது. அந்த தமிழ் சங்கத்திலே தமிழ் நூல்கள் வெளியிடப்பட்டன. அந்த தமிழ் நூல்களிலே மருத்துவ சோதிட நூல்கள் முதன்மையாக இருந்தன. இதுதான் எங்களுடைய ஆரம்பம், எங்களுடைய பூர்வீகம். ஈழத்து தமிழ் புலமைத்துவத்தின் ஊற்று, வேர், அல்லது கைலாசபதியின் பரிபாஷையில் சொல்லுவதாயிருந்தால் ஊற்றுக்களும் ஓட்டங்களையும் தேடும் பொழுது இவை எங்களுக்கு தட்டுப்படும். பண்டிதமணி இதற்கு மேலே ஒன்று சொல்லுவார். இந்த தொடர் அரசகேசரியிலிருந்து அண்மையில் வாழ்ந்த கணேசையர் வரை வருகிற அந்த தொடர், அராத்தொடர், இடையிடையே செடிகள் கொடிகளாலும் மேடு பள்ளங்களாலும் மூடுண்டு போனாலும் முற்றாக அழிந்து போகவில்லை, தெளிவாகவே இருக்கிறது என்று. இப்படி தெளிவாக நாங்கள் தேடி கண்டடையக்கூடியதாக இருக்கின்ற இந்த ஈழத்து தமிழ் புலமைத்துவ மரபை தேடி கண்டடைவது மட்டுமல்ல, இளந்தலைமுறைக்கு காட்டுவதும் இந்த தொடரின் நோக்கமாகும்.
மங்களகரமாக இந்த ஈழத்து புலமைத்துவ ஆளுமைகள் என்ற தொடரை ஆரம்பித்து முதலிலே நான் ஒரு பீடிகையாக சொன்ன உரையை அடியொற்றியும் அதற்கு அப்பாலும் தம்முடைய அறிவு புலத்தால் சென்றும் நண்பர் பேராசிரியர் சிவலிங்கராஜா இதனுடைய முதல் விளக்கை ஏற்றி வைப்பார்கள். பேராசிரியர் சிவலிங்கராஜா. டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரில் ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் என்கின்ற ஒரு திசை திருப்பத்தை தலைவர் சொன்னார். இன்றைய தலைமுறைக்கு ஈழத்து தமிழ் புலமை பாரம்பரியம் பற்றி, ஆளுமைகள் பற்றி, அவர்களது பணிகள் பற்றி பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உயர்தர பரீட்சை படிக்கின்ற மாணவர்களுடைய பாடத்திட்டத்திலே ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் பற்றிய பகுதி உண்டு. ஒவ்வொரு வருடமும் அங்கே வினாக்கள் வரும். நான் பரீட்சை பணியிலே இருந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்திலே பல பேர் அது எழுதுவதில்லை, பல பேர் அதை எழுதுவர்களும் சரியாக எழுதுவதில்லை. எனவே மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கும் நண்பர்களின் வேண்டுகோளுக்கும் இணங்க தலைவர் இந்த ஈழத்து தமிழ் புலமை ஆளுமைகள் பற்றி நாங்கள் ஒரு தொடர் பேச்சை பேச வேண்டும், உரையாடலை செய்ய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டேன். அந்த வகையிலே அவர் கூறிய அந்த முன்னேற்றின் அடிப்படையிலே முதலிலே நாங்கள் ஆளுமைகளுக்கு போவதற்கு முதல் ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை பற்றிய ஒரு முன்னீட்டை நாங்கள் அறிந்து கொள்வது நல்லது. உண்மையிலே ஈழத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்பது பண்டிதமணி அவர்கள் சொன்னது போல அதை விட இன்னும் ஒரு மூடி மறைக்கப்பட்ட தகவல்களை பெற முடியாத பல்வேறு காரணங்கள் இருந்தது. அரசகேசரி என்கின்ற மிகப்பெரிய புலமைத்துவ ஆளுமை ஈழத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கே வாழ்ந்தவர். இவர் சிறிது காலம் மதுரையிலும் வாழ்ந்தார். எனவே ஈழத்து புகுந்தவனாரை ஈழத்து புகுந்தவர் என்றும் மதுரை ஈழத்து புகுந்தவனார் என்றும் சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. பொதுவாக தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இலங்கையிலிருந்து அங்கே சென்று வாழுகின்றவர்களை ஈழத்து அறிஞர்கள், ஈழத்து புலவர்கள் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருந்தது. பிற்காலத்திலே தான் அந்த யாழ்ப்பாண அறிஞர்கள் என்ற தொடர் வந்து ஆரம்பத்திலே ஈழத்து அறிஞர்கள். ஏனென்றால் பட்டினப்பாலையில் வருகிறது ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கமும். இந்த ஈழம் என்பதற்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. போக்குவரத்து, ஏற்றுமதி, இறக்குமதி, அரசியல் தொடர்புகள், திருமண தொடர்புகளே இருந்தது. எனவே எங்களுடைய ஈழ நாட்டுக்கு பல்வேறு வகையிலும் தமிழ்நாட்டோடு ஒரு அந்நியப்பாடு இருக்கவில்லை. அதுக்கு இந்த சூழல், புவியியற் சூழல், இந்த கடல் சார்ந்த பிரயாணம் மிகவும் வாய்ப்பாக அமைந்தது. நான் ஒரு முறை ஒரு கடலோடி, அவரை தண்டேர் என்று சொல்லுவார்கள், அவரை நான் 78ஆம் ஆண்டு வெல்வெட்டியிலே பேட்டி கண்டேன். அவர் சொன்னார், நான் அவரை கேட்டேன், நீங்கள் இன்னண்டு இந்த கடலில் பிரயாணம் செய்கின்ற பொழுது உங்களோட கலத்தை எப்படி செலுத்துவீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், நாங்கள் ஆகாயத்திலே வெள்ளியை பார்ப்போம். வெள்ளியை பார்த்து நாங்கள் வெல்வெட்டியிலிருந்து அவருடைய கணிப்பு 6 பாகம் தள்ளி அந்த வெள்ளிக்கு மேலே போனோம் என்றால் பாண்டிச்சேரியில் இறங்குவோம். இது அவர் எனக்கு சொன்ன அனுபவம். எவ்வளோ காலம் செல்லும் என்று சொன்னார், அந்த இயற்கை சூழல் காற்று இல்லாவிட்டால் பொழுதுபட ஒழிக்கிட்டால் நாங்கள் காலையிலே அங்கே போய்விடுவோம். அந்த காலம் என்ஜின் போர்டு இல்லாத காலம். அப்படி இருந்து அந்த அவரை தண்டேர் என்று சொல்கிறோம். அந்த வகையிலே இங்கேருந்து போய் வர்றது ஒரு பிரச்சனை இல்லாத வேலை. இன்னொரு வகையிலே பிற்காலத்திலே முதல் நாள் படம் ரிலீஸ் பண்ணப்பட்டால் அந்த படத்தை பார்ப்பதற்கு யாழ்ப்பாணத்திலேருந்து போய் பார்த்து போட்டு செகண்ட் ஷோவும் பார்த்துட்டு முடியறர்களே இங்கே வந்து விட்டார்கள் வந்து சொல்கிறான்ற ஒரு விளக்காரம் இருந்தது. எனவே மிகவும் நெருக்கமான தொடர்பை
அதுதான் தொப்புள் கொடி தொடர் வேண்டும் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இருந்தது. தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் உரிய தொடர்பை காட்டுவதற்கும் பிற்காலத்திலே தேவாரங்களில் வர கோயிலை பிரித்து சொல்வார். சங்க இலக்கியத்திலே மாந்தி ஒரு பெரிய துறைமுகமாக இருந்தது. அவன் தலைவியை பார்த்து சொல்லி சொல்கிறான், மாந்தி அன்னது அவள் நலம். அந்த ஒரு துறைமுகத்துக்குரிய செல்வாக்கு அனைத்தும் என்னுடைய காதலிக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே அவ்வாறான தொடர்புகள் இருக்கிற காலத்திலே புதந்தவனார் என்று ஒருவர் போயிருப்பார் என்று சொல்வது ஒரு இலவான உண்மையான விஷயம். அதை இன்றும் மறக்கிற சிலர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே சிலர் 2 ஈழத்து புலவர்கள், ஈழத்து அது அப்படி இல்லை என்று சொல்லுறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஈழத்துணவும் காழகத்தாக்கமும் என்ற பட்டினப்பால வரியை அவர்கள் இழக்க முடியாது. எனவே ஈழமும் ஈழத்திலிருந்து அங்கே உணவுகள் போனது. இந்த வகையிலே தான் நாங்கள் புதந்தவனர். இன்னொரு வகையிலே நான் முத்துத்தமிழ் பிள்ளையிடத்தில் எழுதுகிறார். முரஞ்சியூர் முடிநாகராயர் அவருடைய பாடல்களை பார்க்கிற பொழுது அவர் ஈழத்தைச் சேர்ந்தவர் என்பதும், முரஞ்சியூர் என்பது முசலியூர் என்றது முரஞ்சியூராக மாறியது என்றும், அப்படி முரஞ்சியூர் என்று ஒன்று தமிழ்நாட்டில் இல்லை என்றும் அவர் சொல்லுகிறார். அது இன்னும் ஆய்வுக்குரிய விஷயம்தான். ஆனால் முற்றுமுழுதாக தமிழகத்து அறிஞர்கள் புதந்தவனார் ஈழத்தவர் அல்ல என்று நிராகரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே எங்களுடைய அவர் பேராசிரியர் வேலுப்பிள்ளை ஒரு அருமையான உரையாற்றினார். அந்த அவருடைய பாடலின் கருப்பொருளை வைத்துக்கொண்டு அவர் இலங்கையைச் சேர்ந்தவர், இலங்கையில் மலைநாட்டு பகுதியைச் சேர்ந்தவர் என்று அவர் குறிப்பிட்டது. இந்த முன்னுரையோடு தான் தலைவர் அவர்களை தொடர்ந்து நாங்கள் யாழ்ப்பாண அரசர் காலத்துக்கு வருகிறோம். அதுக்கு இடையிலே ஒரு இருள்மண்டியக்கு நல்ல ஒரு உதாரணம், நான் வகுப்பிலே மாணவர்களுக்கு சொன்ன உதாரணத்தை இங்கே எல்லாரையும் மாணவர்களாக கருதி சொல்லலாம். எங்களுடைய இந்த 30 ஆண்டு யுத்தத்தின் பின் ஒரு முறை மகாஜன கல்லூரிக்கு நான் என்னுடைய ஒரு நண்பரோடு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது தெல்லிப்பள்ளி சந்தியிலிருந்து போக முடியாது, அளவட்டியால் வந்து போக வேணும். அப்போ தான் அனுமதி பெற்று போக விட்டார்கள். மகாஜன கல்லூரிக்கும் தெல்லிப்பள்ளி சந்திக்கும் இடையிலே அந்த காலத்தில் ஒளிவெள்ளமாக இருந்த வீடுகளும் மின்சார பாதைகளும் அந்த கடைகளும் இருந்தன. நாங்கள் வரும்பொழுது பாதை இருந்த இடமே தெரியவில்லை. இந்த இப்பிலிப்பிலங்கிற மரமும் மஞ்ச உணாவும் மூடி மறைத்து இதாலே ஒரு பாதை முந்தி போனது தான் என்று சொல்கிறதுக்கு ஒரு ஒற்றியடி பாதை இருந்தது. அந்த பாதையாலே நான் போனேன். அப்பொழுதுதான் நான் என்ன சொன்னேன், எங்களுடைய இலக்கிய வழியும் இப்படித்தான் மூடி கிடந்த. பிறகு 19ஆம் நூற்றாண்டு நான் காடு வெட்டி கிளிய வேண்டின மாதிரி, காடு வெட்டி கமஞ்சியை தொடங்கின மாதிரி செய்தார்கள். இப்போ அந்த என்னென்னா மகாஜன கல்லூரிக்கு நன்றாக பரிச்சயம் இருந்தபடியால் சொல்லுவேன். அப்படி தான் எல்லாரோட்டும் இன்று தான் இலக்கிய வரலாற்றுக்கு நடந்தது. ஏன் இப்படி பிரச்சனை வந்து மாணவர்களுக்கு மேலே கொண்டு சொல்கிறேன். எங்களுக்கு இந்த இலக்கிய வரலாற்று தன்மைகளை பேணுகிற பாதுகாக்கிற தன்மையும் குறைவு. உதாரணமாக இந்த இன்று வந்த இடப்பெயர்வு மாதிரி அப்போ உங்களுக்கு பல்வேறு இடப்பெயர்வுகள் இருந்தது. சிங்கள அரசும் தமிழரசும், தமிழ்நாட்டரசும் தமிழரசும், இப்படி சண்டைகள் வந்து கொண்டு போக இந்த பாதுகாத்து வைக்கிற மரபு ஏற்படவில்லை. இன்னொன்று, எங்களுடைய தேசத்தினுடைய முக்கியமான சுகாத்திய நிலைமை, மழை, வெள்ளம், தீ, இவற்றினாலும் எங்களோட புலமைத்துவ ஆளுமைகளின் படைப்புகளை எங்களால் பெற முடியாமல் போய். இன்னொருவர் ஒரு அமெரிக்க அறிஞர் எழுதினார், தான் அந்த காலத்திலே 300 ரூபா பெறுமதியான ஏட்டுச்சுவடைகளை வாங்கி வட்டுக்கோட்டையில் வைத்துவிட்டு தனக்கு உடல்நலை மீனபடியால் அமெரிக்காவுக்கு போய் வேற 6 மாதம் சென்றது. 6 மாதத்துக்கு வந்து பார்த்தால் அந்த ஏடுகள் ஒன்றும் இல்லை. ஒரு கெட்ட பூச்சி அவற்றை சாப்பிட்டு விட்டது. அவர் என்னென்ன காசு கொடுத்து வாங்கி, இப்போ எங்களுக்கு அழிந்து போன இலக்கியங்கள் என்று சொல்லுகிறவை எல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கலாம். இப்படி மழையால், வெள்ளத்தால், பாதுகாப்பின்மையால், எங்களுடைய மனப்பதிவுகளால், நல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். எங்களுடைய இந்த இடப்பெயர்வு நேரங்களிலே நாங்கள் ஓடிக்கொண்டு போனவர்களெல்லாம் புத்தகங்களை கொண்டு போனவர்கள் இல்லை. காணியுறுதியும் சங்கிலி காப்பும் கொண்டு போயிருப்பார்கள். புத்தகங்கள் எல்லாம் என்னுடைய வீட்டிலே அப்படி தான் நடந்தது. இந்த சூழலில் ஈழத்திலக்கிய வரலாற்றை ஆராய்ந்து கண்டுகொள்ள ரமேஷ் போன்ற இளம் ஆய்வாளர்கள் தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள்.
இந்த வகையிலே தான் நாங்கள் அடுத்த கட்டம் அரசகேசரிக்கு வருகிறோம். இந்த அரசகேசரி பற்றி அவர் சொன்னார். நாயன்மார்கட்டிலே அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு மாளிகையிலே பண்டிதமணி அழகாக சொல்வார். அந்த மேல் மாடியில் இருந்து அவர் அரசகேசரி ரகுவம்சத்தை எழுதினார். அரசகேசரி எங்கே படித்தார்ன்றதான் மிக முக்கியம். அது பல பேர் அதை சொல்லல. அரசகேசரி தமிழ்நாட்டில் படித்தவர். தமிழ்நாட்டில் வடமொழியையும் வட இலக்கிய தமிழ் இலக்கியங்களையும் அங்கே சென்று படித்து வந்தவர். அரச குடும்பத்தை சேர்ந்தவர். அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்த மாதிரி அனுப்பியிருப்பான், போய் படிச்சுட்டு வான். அதனால் அரசியலே ஈடுபடாமல் சேராசேகரனுக்கு மருகன் முறையானவர் என்கிறார்கள். அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தனியே இருந்தார். அவர் ரகுவம்சத்தை ஏன் எழுதினார் என்பது பேராசிரியர் வேலுப்பிள்ளை கருத்து சொல்லுவார். இந்த அரச பாரம்பரியம் தொடர வேண்டும் என்பதை மனத்திலே கொண்டுதான் ரகுவம்சத்தை எழுதினார். இறுதி பகுதியை அவர் எழுதாமல் விட்டார். காரணம் என்றால் அது பிரச்சனையான பகுதி என்று விட்டார் என்று வேலுப்பிள்ளை சொல்வார். இந்த வகையிலே தான் எங்களுடைய அரசகேசரியை நாங்கள் பார்க்கிறோம். அரசகேசரியின் பாடல்கள் பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்தில் வரைக்கிறோம். அரசகேசரியின் பாடல்களை எளிமைப்படுத்தி எழுதி செய்தவர்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வர கவிஞர்கள் குமாரசாமி பிள்ளைவரும் கணேசையரும் தான் அதுக்குள்ளே கை வச்சது. காசி கொள்ளட்டம் எனக்கு நேரடியாக பேசுகிறவர்கள் சொன்னார். அது கல்லுக்கடலை சாப்பின மாதிரி இருக்கும், விளங்கிலாது. ஏன்னா அந்த கால இலக்கிய ஓட்டம் அப்படி. அரசகேசரியின் காலத்து தமிழ்நாட்டு இலக்கியங்களும் இடக்கு மடக்கு சித்திரம் சீவன்ற இந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த புலமையாளர் அரசகேசரி. அரசகேசரியை தொடர்ந்து யாழ்ப்பாண மன்னர்கள் காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். யாழ்ப்பாண மன்னர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தேவையான ஏடுகள் அனைத்தையும் இங்கே கொண்டு வந்தார்கள். அதுக்கான பதிவுகள் உண்டு. அவற்றை எழுத்தர்களை வைத்து அவர்களுக்கு வேதனம் கொடுத்து எழுதி வைத்தார், பிரதி பண்ணினார். இதனாலே சரஸ்வதி பண்டாரம் அல்லது சரஸ்வதி மஹால், அது 2 இடத்தை அதுக்கு சொல்கிறார்கள். அது சரியாக அந்த இடம் இன்னும் முடிவு பெறவில்லை. ஒன்று நாயன்மார்களில் இருந்த ஒரு சாராரும், சட்டநாதர் சிவன் கோவிலுக்கு வடக்கு பக்கத்திலே அது இருந்த இன்னொரு சாராரும் கூறுகிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டிலே கிடைத்த விடுத இலக்கியங்கள் அனைத்தையும், அதோடு தான் கந்தபுராணமும் வந்தது. எல்லா இலக்கியங்களும் ஈழத்துக்கு வந்தன. அது யாழ்ப்பாண மன்னர்கள் காலம். அவர்கள் அதில் உணர்வு பூர்வமாக அதை செய்தார்கள், அறிவுபூர்வம். இந்த வகையிலே தான் மிக முக்கியமான தமிழ் நூல்கள் இங்கே எழுது. அது எங்கே நாங்கள் பல பேர் எழுதியிருக்கிறார். சிவத்தம்பி எழுதியிருக்கிறார், கைலாசம் எழுதியிருக்கிறார். அங்கே ஏடுகள் பதிப்பிக்கப்படுகின்ற பொழுது ஏடுகள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது இங்கே இருந்து ஏடுகளை அனுப்பினார். அவர் சாமிநாயர் என்ற பதிப்பில் சொல்லியிருக்கிறார். இந்த இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலிருந்து வந்த ஏடுகள் அப்படி இருந்தும் போத்துக்கேர் உள்ளாந்திர அழைக்கப்பட்டிலும் தப்பியொட்டிய ஏடுகள் இங்கே வந்தன. தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கவில்லை என்று வீராசிரியர் வரதராஜன் தொடக்கம் வையாபுரி பிள்ளை வரை கூறிய ஒரு நூல் இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே கிடைத்து அது பதிவு செய்யப்படும். எல்லாரும் எழுதினார்கள். இப்படி நூல் ஔவையார் எழுதினார் என்று அறிகிறோம், ஆனால் அந்த நூல் எங்கும் கிடைக்கவில்லை என்று எல்லாரும் எழுதிக்கிறார். ஆனால் அது யாழ்ப்பாணத்திலே கிடைத்து கரவட்டியிலே என்னுடைய ஊரில் உள்ள என்னுடைய உறவினர் ஒருவர் அதை 1920ஆம் ஆண்டு பதிப்பிச்சிருக்கிறார். இதை பற்றி என்னோட தனிப்பட்ட உரையாடலில் சொல்லி இருக்கிறீர்கள். ஔவையார் எழுதிய ஒரு நூல் தமிழகத்தில் எங்கும் கிடைக்கவில்லை, யாழ்ப்பாணத்தில். அந்த நூலின் பெயர் கல்வி ஒழுக்கம். கல்வி ஒழுக்கம். ஆத்திசூடி மாதிரி கேள்வி ஒழுக்கம். அது அகர வரிசையிலே வருகிறது. ஆத்திசூடி படிப்பதற்கு முதல் படிக்கின்ற நூல் அது. அதை பற்றி தமிழ்நாட்டு அறிஞர்கள் கிடைக்கவில்லை. வரதராஜன், வையாபுரி பிள்ளை உட்பட்ட அனைவரும் இங்கே கிடைக்கவில்லை, இவர் எழுதினார் என்று கேள்விப்பட்டோம் என்று அது பதிப்பிக்கப்பட்டு அது இப்போ பதிப்பிக்கப்பட்டதன் பின்பு தான் ஜெர்மனியிலே உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திலே அதன் மொழிபெயர்ப்பு இருக்கிறது என்று கூறினார். அரசகேசரி வந்த ரகுவம்சத்தை பாடியதோடு அரசகேசரி ஒரு ஆஸ்தான வித்துவானாகவும் இருந்தார். அது பதிவு செய்யலை. அவரிடம் பாடம் கேட்டார்கள் பல பேர். அவர் இந்த பெரராசகரம் சிவராசகரம் போன்ற நூல்கள் எழுதுவதற்கு மேற்பார்வை செய்தார் என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஈழத்து புலமைத்துவ ஆளுமைகளுக்குள் போவதற்கு முதல் அரசகேசரியை தொடங்கி இருக்கிறோம். அரசகேசரியை தொடர்ந்து எங்களுடைய பூதந்தேவனார், முரஞ்சியூர் முடிநாயராயர் இவர்களிலிருந்து அடுத்ததாக எங்களுடைய அடுத்த கட்டத்தை தம்பி நண்பர் ரமேஷ் தொடருவார். இன்றைய பேராசிரியர் அவர்களே, பல பயனுள்ள பொதுவான தகவல் தந்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஈழத்தின் வடபகுதிக்கும் குறிப்பாக வல்வெட்டித்துறை பக்கத்துக்கும் இருந்த தொடர்புகளையும் அது அண்மை காலம் வரை போர் தொடங்கும் வரை பிரபல பொற்காலத்திலும் கூட இங்கே இருந்த அந்த பழையத்தின் தொடர்ச்சியாக தமிழகத்து சினிமா தியேட்டர்களில் படம் வந்தால் இங்கே இருந்து வல்வெட்டித்துறையில் இருந்து போய் ஒன்றுக்கு 2 படங்களை ஓரிரவில் பார்த்துவிட்டு திரும்பி வருகிறது உண்டு என்ற அந்த சினிமா மோகம், சினிமா பித்து, அதெல்லாம் நாங்கள் அதற்கெல்லாம் சாட்சியாக இருந்திருக்கிறோம். நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்வில் சந்திக்கிறதாயிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இந்த இடத்துல மிகப்பெரிய ஜம்பவான் அல்லது வித்துவான் அதுக்கு மேலே ஏதாவது இருக்குமென்று சொன்னால் 2 பெரும் ஆளுமைகள் இருக்கிறாங்க. ஒன்று சோபா சார், மற்றது சிவலிங்கராயா சார். இவங்க 2 பேரோட பாதார விந்தங்களை தொழுது கொண்டு எனது உரைக்கு நான் பாரேன். உண்மையில் ஆரிய சக்கரவர்த்தியர் காலம் ஒரு மிக முக்கியமான காலம் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி அறிகிறதுக்கு பல நூல்கள் நமக்கு துணையாக நிற்குது. ஏஎல் மாணவர்களை கருத்தில் கொண்டு இந்த அமர்வு நடத்தப்படுவதால் அந்த ஆரிய சக்கரவர்த்தியர் காலத்தை பற்றி அறிகிறதுக்கு அல்லது புலவர்கள் பற்றி ஆளுமைகள் பற்றி அறிகிறதுக்கு என்னென்ன நூல்கள் துணை செய்யும் என்றதை முதல்ல பார்க்கலாம். அந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கிற முதலாவது வரலாற்று நூலாக யாழ்ப்பாண வைபவ மாலை மயில்வாகன புலவரால் எழுதப்படுகிறது. அதுக்கு பிறகு பல நூல்கள் எழுதப்பட்டதாக இருக்குது. அந்த வகையில் யாழ்ப்பாண ராஜ்யம் என்ற நூல் காண சிற்றம்பலம் சேராலும், இலங்கை வாழ் தமிழர் வரலாறு பேராசிரியர் கணபதி பிள்ளையாலும், யாழ்ப்பாண சரித்திரம் எஸ் ஜோன் என்பவராலும், யாழ்ப்பாண சரித்திரம் அவன் நாம் முத்துத்தம்பி பிள்ளை என்பவராலும், ஈழமண்டல புலவர் சரித்திரம் என்ற நூலையும் அவன் நாம் முத்துத்தம்பி பிள்ளை எழுதியிருக்கிறார். யாழ்ப்பாண சரித்திரம் சேனா ராசராயம் என்பவராலும் எழுதப்பட்டது. அதே நேரத்தில் யாழ்ப்பாண வைபவ விமர்சனம் சுவாமி ஞானப்பிரகாசர் என்பவரால் எழுதப்பட்டது. யாழ்ப்பாண வைபவ கௌமுகிய கல்லடி வேலுப்பிள்ளை என்பவர் எழுதி அது பல்கலைக்கழகம் திரும்பவும் பதிப்பித்திருக்கிறது. அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நூல், அதாவது புலவர் பற்றிய ஆளுமைகளை எங்களுக்கு தரவுகளை இந்திய புலவர்கள் இலங்கை புலவர்கள் 2 பேரையும் இணைத்து தமிழ்நாட்டுக்கே முன்னோடியாக அமைந்த நூல் சைமன் காசி செட்டியால் எழுதப்பட்ட தமிழ் ப்ளூ ராக். இது 202 தமிழ் புலவர்கள் பற்றிய நூலாக காணப்படுகிறது. சிங்கை ஆரிய சக்கரவர்த்தி வரலாறும் தற்காலத்தில் மகாராஜா ராஜசேகரா என்பவர் எழுதியிருக்கிறார். 2வது எங்களுக்கு மிக முக்கியமான நூல் பாவலர் அனோல் சதாசிவம் பிள்ளை அவர்களால் எழுதப்பட்ட பாவலர் சரித்திர தீபகம். இது மிக முக்கியமான நூல். பல்வேறு புலவர்கள் பற்றிய தகவல்களை நமக்கு அறிய தருகின்ற நூலாகவும் அது காணப்படுகிறது. இதை தவிர ஈழநாட்டு தமிழ் புலவர் சரித்திரம் குமாரசுவாமி புலவர் அவர்களால் எழுதப்பட்டது. ஈழநாட்டு தமிழ் புலவர் சரித்திரம் பற்றி கூடுதலாக இந்த இடத்துல கதைச்சு கொண்டு நான் ஆரிய சக்கரவர்த்தியல் காலத்துக்குள்ள வர்றேன். உண்மையில் எங்களுக்கு மிக முன்னோடியாக அமைந்த நூல் ஈழநாட்டு புலவர் சரித்திரம். இதை வித்தகம் இதழில் கணேசையர் தொடர்ச்சியாக ஈழநாட்டு புலவர்கள் பற்றி எழுதுகிறார். அதில் அவர் 3 வகையில் அதை பிரிச்சிருப்பார். முதலாவது ஆரம்பத்தில் உள்ள புலவர்கள் பற்றி அதில் குறிப்பிடப்படும். அரசர் புலவர்கள் என்று சொல்லி பர்ராஜசேகரன், சேகராசசேகரன், அரசகேசரி என்ற 3 பற்றி சொல்லியிருந்தார். இது பற்றிய கணேசையர் பற்றிய விரிவான ஆய்வை பேராசிரியர் சிவலிங்கராயர் செய்திருந்ததும் இங்கு நினைவு கூறத்தக்கது. 2வது அரசர் அல்லாதவர் என்ற வகையில் 56 புலவர்கள் பற்றிய விஷயங்களை, அதாவது பண்டிதராசர் தொடங்கி தானா கைலாச பிள்ளை வரையான 56 புலவர்கள் பற்றிய வரலாறு அது சொல்லுதோ.
அதன் பிறகு அனுபந்தம் என்ற பகுதியில் ஞானப்பிரகாசர் தொடக்கம் மயில்வாகன புலவர் வரை 36 ஈழ நாட்டு புலவர்கள் பற்றிய வரலாறுகளை அது வழங்குது. மொத்தமாக 103 என்று நினைக்கிறேன். இந்த வகையில் எங்களுக்கு மிக பிரயோசனமான அடிப்படையான விஷயங்களை தந்த நூல் என்ற வகையில் அந்த நூல் முக்கியமானது. முதலாவதாக ஈழத்து புதந்தேவனார் பற்றி பேராசிரியர் சொல்லியிருந்தார், சோபா சார் சொல்லியிருந்தார். விட்டகுறை என்றதிலிருந்து நான் சிலதுகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மூனா வரதராஜன் முதலானவர்கள் ஈழத்து புதந்தேவனார் தங்களுக்கு உரியவர்கள் என்று சொன்ன நேரத்தில் எஃப்எக்ஸி நடராஜா, அதே நேரத்தில் ஆவணா வேலுப்பிள்ளை முதலானவர்கள் அவர் ஈழத்தை சேர்ந்தவர் என்று கருத்து உண்டு. இதை விட அவருடைய பாடல்கள் மிக முக்கியமான பாடல்களாக காணப்படுகிறது. குறுந்தொகையில் இடம்பெறுற பாடல், அகநானூரில் இடம்பெறுற பாடல்கள், நற்றுணையில் இடம்பெறுற பாடல்கள் வித்தியாசமான ஒரு புதிய பாரம்பரியத்தை சொல்றதாக இருக்குது. குறிப்பாக குறுந்தொகையில் இடம்பெறுற 360வது பாடலில் வேலவன் வரியாடல் முதலான செய்திகள் வருகிறது. அது புலக்காட்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நாடக பாங்கிலான அமைகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் அகநானூற்றில் காணப்படுகின்ற பாடல் தலைவியை நோக்கி தலைவன் வருகிறான். ஆனால் வருகின்ற பாதை மிகவும் கஷ்டமான பாதை, கடினமான அந்த பாதையால் வரக்குள்ள பல்வேறு வனவிலங்குகள் அவனை துன்புறுத்தும். குறிப்பாக காட்டுப்பண்டிக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டி வரும், புலிக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், யானைக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இவ்வாறு இந்த பாதைகளை கடந்து தலைவியை சந்திக்க அவன் வரும் பொழுது அவனுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று சொல்லி தோழி பயப்படுறாள். இந்த நிலையில திருமணம் செய்வதே சரி என்பதை சொல்றதாக அந்த பாதை எவ்வாறு இருக்குது, அந்த எப்படி ஒரு தலைவன் வர்ற நேரத்தில் தலைவியின் பரிதவிப்பு எப்படி இருக்கும், அதை கண்ட தோழியின் நிலை முதலானவற்றை சொல்றதாக ஒரு சிறிய வரிக்குள்ள மிகப்பெரிய விஷயங்களை சொல்லி கொண்டு போறதாக அந்த இது இருக்கு. அதே நேரத்தில் விலங்குகள நடத்தைவாத முறைகளையும் அதில் அவர் சொல்லுவார். அப்போ அது சுவாரஸ்யமான ஒரு செய்தி. என்னென்று சொன்னால் பன்றி எப்படி தாக்கும், அதே நேரத்தில் கரடி என்ன மாதிரி கூழாங்கையை சாப்பிட்டுட்டு காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் வரும் பொழுது அதை எப்படி அவனை பார்க்கும் என்று சொல்லி ஒரு விலங்குகள நடத்தைகளை சீராக கண்கொண்டு பார்த்து அதனூடாக எழுதப்பட்ட ஒரு பாடலாக பாட்டு இலக்கம் பாட்டு இள முதை சுவற்று கழித்து மூறி செந்தினை என்று சொல்லி அந்த பாடல் தொடங்கும். ஓங்குவனர் முதை சுவற் கழித்த மூறி செந்தினை ஓங்குவனர் பெருங்குரல் உண்ணிய பாங்கர் பகுவாய் பள்ளி பாடி ஓர்த்தும் குறுகும் புருவை பன்றி வருதிரம் நோக்கி என்று சொல்லி பன்றியை பற்றி சொல்லப்படும். பிறகு இரும்புலி தொலைத்த பெருங்கை யானை கடவுள் என்று சொல்லி யானையை பற்றிய செய்திகள் வரும். அவ்வாறு அந்த இது வரும். மிக சுவாரஸ்யமான செய்தியாக அது காணப்படும். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நற்றிணையில் பாடல்களை பாடினவராகவும் அகநானூறு 88, 231, 307 பாடல்கள் அவரால் பாடப்படுகிறது. குறுந்தொகையில் 189, 343, 360 பாடல்கள் பாடப்படுகிறது. நற்றிணையில் 366வது பாடல் இவரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் எஃப்எக்ஸி ஈழத்து பூதந்தேவன, மதுரை ஈழத்து பூதந்தேவன, ரேவணர் என்று சொல்ல எஃப்எக்ஸி இன்னொரு எஃப்எக்ஸி நடராஜா சார் 4வது பூதந்தேவனாரையும் சொல்லுவார். பூதம் ரேவணர் என்ற ஒருவர் இருந்தவர் என்றும் அவரும் பூதந்தேவனார் தான். மதுரை ஈழத்து பூதந்தேவனார், ஈழத்து பூதந்தேவனார், மதுரை ஈழத்து பூதந்தேவனார், 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 பூதம் ரேவணர் என்று சொல்லி 4 பூதந்தேவனர் இருந்ததாக எஃப்எக்ஸி நடராஜா சார் சொல்லியிருக்கிறதும் இங்கு கருத்தில் கொள்ளத்தக்கது. அதிகமாக 3 ஈழத்து பூதந்தேவனார் பற்றிய செய்திகளே காணப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த வகையில்
ஏனைய புலவர்கள் என்று சொல்லி பலரை பற்றி சேர் சொன்னார். அதிலேயும் விடுபட்ட சில புலவர்கள் பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பர்ராஜசேகரன், சேகராசசேகரன் முதலானவர்களும் புலவர்களாக அறியப்படுறாங்க. அரசகேசரி பற்றி சேர் ஒரு பெருந்தகவல் திரட்ட சொல்லியிருந்தார். அவருக்கு குருநாதர் ராமானுஜ கவிராயர் என்று சொல்லி அறியக்கூடியதாக இருக்குது. ராமானுஜ கவிராயரிடம் சென்று பாடம் கற்பித்த வேளையில் அவர் கூற்றுக்கு அமைய இவர் மொழிபெயர்த்தார், ரகுவம்சத்தை மொழிபெயர்த்தார் என்று சொல்லியும், அதே நேரத்தில் நாயக்கர் காலத்தில் இருந்த இறுக்கமான அந்த வித்துவ செருக்கு உள்ள அந்த நடையில் அவருடைய பாடல்கள் பொருள் காண முடியாத பாடல்களாக காணப்பட்டதுக்கு எங்களுடைய பெருந்தகை சீனா கணேசையர் அதற்கு ஒரு சிறப்பான உரையை எழுதி யாவரும் படிக்குமாறு, ஓரளவுக்கு யாவரும் படிக்குமாறு துணை செய்ததையும் இந்த இடத்துல நினைவு கூறலாம். இதைவிட வையா பாடல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. வையாபுரி ஐயரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கசிமா முனிதன் கோத்திர திலங்கு வையா விசைக்கு நாதனே என்று சொல்லி அவர் சிறப்பிக்கப்படுற 104 பாடல்களால் இலங்கையினுடைய வரலாற்றை சொல்றதாக, குலம், அரசர்களுடைய குலம், குடி முதலானவற்றை சொல்றதாக இருக்குது. இவர் இதனை அடியொற்றித்தான் பின்னாளில் செங்கையாளியன் யாழ்ப்பாண சக்கரவர்த்திகள் பற்றிய ஒரு நூலையும், அதற்கு முதல்ல சபாநாதன் சார் அதுக்கு குல சபாநாதன் சார் அதுக்கு முதல்லே ஒரு கட்டுரையை, விரிவான கட்டுரையை கொண்ட ஈழகேசரியில் தொடர்ச்சியாக எழுதினார் என்ற தகவலையும் இதில் சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் இதில் தான் அரசர்களுடைய குலம், குடிகள் பற்றிய விஷயங்கள் விரிவாக கதைக்கப்படுகின்றன. இதே நேரத்தில் வன்னி அடங்காப்பற்றுள்ள உள்ள ஆதி குடிகள் பற்றியும் முதல் கதைத்த நூலாக அந்த நூல் இருக்குது. அந்த வகையில் அவர் இன்றைக்கும் நினைவு கூறத்தக்கவராக இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 2வது வரலாற்று நூலாக கைலாய மாலையை சொல்லலாம். அதனுடைய ஆசிரியர் முத்துராச கவிராயர். முத்துராச கவிராயர் மிக முக்கியமான ஒருவர். யாழ்ப்பாண வரலாற்றை சிறப்பான முறையில் அவர் சொல்லியிருந்ததையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். 47வது கண்ணியிலிருந்து 211வது வரை கண்ணி வரை உள்ள 2வது பகுதியில் சேகராசசேகரனுடைய பெருமைகளையும் அவனுடைய ஆட்சி சிறப்பினையும் நல்லூர் நகரம் எவ்வாறு சிறப்புற்று விருந்தது என்பதையும், 3வது பகுதியில் அவன் எவ்வாறு கைலாயநாதர் கோயிலை கட்டினான் என்ற தகவல்களையும் இது தருகிறது. அந்த வகையில் அந்நூலும் மிக முக்கியமான நூலாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஆறுமுக நாவலர் குடும்பம் தான் அதை தொடர்ச்சியாக பராமரித்து கொண்டிருக்கிறதாகவும் செய்திகள் சொல்லப்படுகிறது. தட்சிண கைலாய புராணம், அது ஆசிரியர் பேர் தெரியாது, ஆனாலும் கைலாய புராணம் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அப்போ இந்த வகையில் கண்ணகி வழக்குரையும் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட வேண்டியது. எங்களுக்கோ அரசகேசரியினுடைய ஒரு காவிய அந்தஸ்து, அதாவது ஈழத்தவர்களால் காவியம் அக்காலத்தில் பாடப்பட்டது என்பதற்கு ரகுவம்சம் சிறப்பாக விளங்குவது போல கண்ணகி வழக்குரையையும் காவியத்துக்குள் உட்படுத்தி பார்க்கின்ற ஒரு மரபாக காணப்படுகிறது. ஆயினும் அது சிலப்பதிகாரத்தின் தழுவல் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அவ்வாறானதல்ல. சிலப்பதிகார கதையை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்டதாக காணப்பட்டாலும் 10 கதைகளை உள்ளடக்கி பாடப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் சேகராசன் அதை எழுதினவராக சொல்லப்படுற, இந்த இதில் சகவீரன் அதை எழுதினவராக சொல்லப்படுற. இந்த அடிப்படையில் சில விஷயங்கள், இப்போ கண்ணகி வழக்குரையில் காணப்படுற சில விஷயங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏனென்றால் முதலாவது கப்பல் எப்படி தயாரிக்கிறது என்று சொல்லி வரும். அப்போ முதல் காதை பெரும்பெரு காதையாக இருக்குது. 2வது காதை கப்பல் வைத்த காதை. கப்பல் எவ்வாறு கட்டப்படுறது, ஒரு கப்பலை எவ்வாறு கட்டினாங்கள் என்பது உண்மையில் ஈழத்தவர்கள் கப்பல் கட்டுவதில் சிறப்பாக இருந்தாங்க. வெல்வெட்டி துறையைச் சேர்ந்தவர்கள் கப்பல் கட்டி தாங்களே கடல் மார்க்கமாக போயிருந்தாங்க. அவ்வாறான தகவல்களில் மிக நுண்ணிப்பாக ஆராய்ந்து அதன் ஊடாக இதில் முதலாவது காதவர்.
அது 2வது காதை. 3வது காதையை பார்க்கும் பொழுது கடலோட்டு காதை, கப்பலில் ஒரு வெள்ளோட்டத்துக்கு விடுகின்றதாக அந்த காதை இருக்கும். பிறகு 4வது அந்த காதைக்கு பிறகு இங்கே கண்ணகிக்கு சிலம்பு செய்வதற்காக கற்கள், மாணிக்க கற்களை எடுக்கணும். நைனாதீவில் தான் அது இருக்குன்னு சொல்லி நாகமணி கற்களாக அந்த கற்களை எடுக்க வர்ற நேரத்தில் வெடியரசன் அதனை விட மாட்டான். இந்த நேரத்தில் வெடியரசனை கைது செய்து போகும் பொழுது வீரநாராயணன் அவனோட போர் செய்வான். இதை நாங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்க்க இயலாது. இது ஈழத்தவர்களுக்கே உரிய ஒன்று. அப்போ இவ்வாறான ஈழத்தவர்களுடைய செய்திகளை கூறுகின்ற ஒரு முதல் நூலாக அது இருக்கிறதாலும் செகவீரன் என்பவர் மிக நுட்பமான பல விஷயங்கள் அதில் சொல்லி இருக்கிறார் என்ற விஷயமும் மிக முக்கியம். இந்த வகையில் எமக்கென்றொரு புலமைத்துவ ஒரு பாரம்பரியம், தனித்துவமான ஒரு பாரம்பரியம் ஈழத்தில் விளங்கியது. அவ்வாறு விளங்கின அந்த பாரம்பரியத்தை டேம் நேர்களோட பகிர்ந்து கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த சுற்றில் சந்திக்கிறேன். நன்றி. நன்றி ரமேஷ். பல நீங்கள் முக்கியமாக நான் முன்பு அறிந்திராத இது இந்த வையா பாடல், கைலாய மாலை முதலியவை பற்றியும், இந்த கப்பல் கட்டுற செய்தி அது கண்ணகி வழக்குரையில் வந்தது. இந்த எனக்கு ஒரு அது அண்மையிலும் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அது நண்பர் சிவலிங்கராஜா அடுத்த முறையில் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துப்படி இந்த கண்ணகி வழக்குரை ஈழநாட்டுக்கே உரிய முத்திரை கொண்ட ஒரு காவியம். முத்திரை கொண்ட ஒரு காவியம். ஏன்னா 10 காதைகள் இருக்கு. 10 காதையில் கண்ணகியை பற்றி சொல்லாத பல காதைகள் சொல்லப்படுகிறது. சிலம்பு கூறல் வழி நடை காதை என்ற ஒரு காதையும், அதே நேரத்தில் உயிர் மீட்சி காதை, கொலைக்காதைக்கு பிறகு கண்ணகியை சிறப்பு நோக்கி குளிர்ச்சி காதை என்ற ஒரு காதையும் வச்சிருப்பேன். அந்த குளுத்தி பாடல்கள் இன்றைக்கும் மட்டக்களப்பில் சிறப்பாக யாழ்ப்பாணத்தை விட மட்டக்களப்பில் குளுத்தி பாடித்தான் கண்ணகியை வழிபாட்டு சடங்குகளை முடிக்கிற தன்மை இருக்குது. ஆகவே அது எங்களுக்கே உரிய ஒரு பாரம்பரியம் நூல். மிகராஜா சிலப்பதிகாரத்தையும் இதையும் ஒப்பிட்டு மிகராஜா என்பவர் சிலப்பதிகாரத்தையும் கண்ணகி வழக்குரையும் ஒப்பிட்டு ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் இந்த வகையில் குறிப்பிடத்தக்கது.